வாங்க இன்றைக்கி தக்காளி சட்னி அரைக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கொஞ்சமாக அதில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வர கொத்தமல்லி, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இதையும் வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கு 3 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கறிவேப்பிலை இதை சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் தேங்காயை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி. இதை நான் இன்றைக்கி பணியாரத்தோடு வச்சு சாப்பிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.